எப்பொழுதுமே ஏற்பட்டிருக்குங்க. நீங்க என்னதான் மனதிற்குள்ள எவ்வளவோ வருத்தத்தை அனுபவித்து கொண்டிருந்தாலும், மனதிற்குள்ள நிறைய ஃபீலிங்குகளை வைத்து கொண்டிருந்தாலும் வெளியில் நீங்கள் எதையுமே கூற மாட்டீங்க. அதை நினைத்து கொண்டே வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். அதை யாருமே முழுமைக்கும் புரிந்து கொள்ளாமலும் இருப்பார்கள். அது உங்களுக்கு ஒரு தனிமையான ஒரு ஃபீலிங்கை நிச்சயமாக கொடுத்திருக்குங்க. நீங்க அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ மனிதர்கள் உங்களை சுட்டு இருந்தாலும் வெளியில் நீங்கள் எதையுமே காட்டிக்கொள்ள மாட்டீங்க. ஆனா உங்களுடைய மனதிற்குள் சில கவலைகளானது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் மனதிற்குள் மட்டுமே நீங்கள் பூட்டி வைத்திருப்பீர்கள். சில விஷயங்களை மட்டும் நீங்க வெளியில் கூற மாட்டீங்க. ஆனா யாருக்காகவும் நீங்க பயப்பட மாட்டீங்க. மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை நீங்க வெளியில் கூறக்கூடிய மனிதர்கள் தான் இருந்தாலும் உங்களுக்கே தோன்றும். இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். இதை வெளியில் கூறினோ என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து கொண்டு சில விஷயங்களை நீங்க வெளியில் கூறாமல் மனதிற்குள்ளேயே வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே நீங்க இருந்து கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் சொல்ல முடியாத சில அவமானங்கள், சில அசிங்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க உங்களுடைய மனதிற்குள் உங்களை அமைதியான ஒரு மனிதராக ஆக்கியிருக்கும். அந்த ஒரு அமைதி உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சுயமரியாதையை உங்களுக்குள்ள இருந்து போக வைத்திருக்கும். நீங்கள் உங்களையே நீங்கள் புரிந்து கொள்ளவ ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை நிச்சயமாக தேடி கொடுத்துருக்குங்க. அந்த மாதிரிதான் சில விஷயங்கள் யாரிடமிருந்து நம்ம விலகணும், யாரிடம் நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கிற சில பாடங்களை உங்களுக்கு நிச்சயமாக புகுத்தவும் ஆரம்பித்திருக்கும். நீங்க நம்பியவங்க உங்களை விட்டு சென்று இருந்திருப்பாங்க. அவங்கள நீங்க முழுமையா நம்பியிருப்பீங்க. அது உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களை நீங்கள் முழுமையாக நம்பியிருப்பீங்க. முழுமையாக நம்பி எல்லாத்தையும் அவர்களிடம் கூறியிருப்பீங்க. எல்லாத்தையும் ஒப்படைக்கவும் செய்திருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய லைஃப்ல சிலரை மிகவும் பெரிய ஒரு மனிதர்களாக மதித்து வைத்திருந்திருப்பீங்க. மற்ற நபர்களுக்கு அவர்களை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எப்பொழுதுமே அவர்கள் சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மற்றவங்ககிட்ட அவங்க நடந்து கொள்வது வேற, உங்களிடம் நடந்து கொள்வது வேற. உங்கள் மீது காட்டக்கூடிய பாசங்கள் என்னவென்று உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். வேறு யாரும் என்னிடம் இப்படி நடந்து கொள்ளவில்லை என்கிற மாதிரியான சில கவலைகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அதனால அந்த மனிதர்களை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனா உங்க வீட்டுக்கோ உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கோ அவர்களை பிடிக்காமல் அவர்களை ஒதுக்கு, அவர்களுடைய பழக்கம் சரி கிடையாது என்று உங்களிடம் நிச்சயமாக கூறியிருப்பாங்க. அவங்க எப்போதும் உங்களுடன் இருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் விலக ஆரம்பித்திருப்பாங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் பல கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் ஒரு நாள் அவர்கள் அனைவருமே உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. இது பொறுமையான ஒரு தூரமாக செல்லக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். எடுத்த உடனே உங்களை விட்டு செல்ல மாட்டார்கள். எடுத்து முதல்ல பேச்சில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்படும். போக போக நீங்கள் உங்க இருவருக்கும் இடையில சின்ன சின்ன மன வருத்தங்கள் என்பது உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். அது உங்களுக்கு பெரிய ஒரு வழியை தேடி கொடுக்கும். அடுத்து உங்களுடைய தோல்விகள் உங்களை மிக பெரிய அளவுக்கு வீக்னஸ் ஆன ஒரு மனிதர்களாக ஆக்கி கொண்டேதாங்க இருக்கும். அதற்கு பிறகு நீங்க வாழ்க்கையில சில விஷயங்களை இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய தோல்விகளை இந்த ஒரு நேரத்துல வாழ்க்கையில எப்படிப்பட்ட தோல்விகள் நடக்கும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீங்க. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்து மறக்க முடியாத சில அனுபவங்களை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க. உங்களுடைய முயற்சிகளை கூட மதிக்காத சில மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்திருப்பாங்க. நீங்கள் அதிகமாக உழைப்பீர்கள். உழைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் நீங்கள் எப்போதுமே. அந்த ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பதினால் உங்களுடைய முயற்சி என்பது அதிகமாகவே நீங்கள் போட்டுக்கொண்டே இருப்பீங்க. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என அனைவருக்குமே அதிகமாக நீங்கள் முயற்சிகளை செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு மனிதர்கள். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்க நம்மளை பெருமையாக பார்க்கணும், பெருமையாக பார்த்து நம்மளை பாராட்டணும் என்பதற்காக நீங்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் கிடையாது. என்னுடைய வாழ்க்கைக்காகத்தான் நான் வேலையை செய்து கொண்டு இருப்பேன் என்கிற மாதிரியான ஒரு மனிதர்கள் நீங்கள். அது உங்களுக்கு சில விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை கொடுத்திருக்கலாம். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், யாருக்கும் எதுவும் தெரியலையா என்கிற மாதிரியான வருத்தங்கள் கூட உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இந்த ஒரு உலகத்துல நீங்க எவ்வளவுதான் இம்மிடியட்டான சில விஷயங்களை எடுத்து செய்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பலன்களை கொடுக்காமலே தாங்க இருக்கும். சில நேரங்கள் அது எடுத்துக்கொள்ளும். அது தாமதமான விஷயங்களையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு சில பாடங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கிறது என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் சில கவலைகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்குங்க. ஆனா ஆரம்பத்துல உங்களுக்கு நீங்க இருக்கும் பொழுது எதுவுமே நீங்க தெரியாமத்தான் இருந்திருப்பீங்க. ஆனா போக போக இது ஏன் நடக்கு, எதனால நடக்கு என்கிற மாதிரியான பல கவலைகள், பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் கேட்டு கேட்டு அது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமாக உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. ஆனா உங்களுடைய உண்மையான முகத்தை
மறைக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் கூட உங்களுக்கு உருவாகி இருக்கும். உங்க கூடவே இருக்கக்கூடிய மனிதர்கள் சிலர் செய்த தவறுகளால் உங்களுடைய உண்மையான முகத்தை கூட நீங்கள் வெளியில் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். நீங்கள் எந்த விதமான தவறையும் செய்திருக்க மாட்டீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பெயரை சொல்லி அவர்கள் தவறு செய்து விட்டு போயிருப்பாங்க. அது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை உங்களுக்கு தேடி கொடுத்திருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த எல்லா காயங்களும் உங்களுடைய சுதந்திரத்தை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே நடந்தவைகள். நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய உண்மையை நீங்கள் உறுதியாக எப்பொழுதுமே கையாண்டு கொண்டிருங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே வெற்றியை தேடி கொடுக்குங்க. மற்ற மனிதர்கள் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்காக நீங்களும் மாறி வந்தீர்கள் என்றால் அதில் எப்பொழுதுமே உங்களுக்கு தோல்விகள் மட்டுமே தாங்க நடக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து இருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஆனா அது உங்களுக்கு பிடித்த வேலைகள் தான். இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு வாய்ப்பாக வந்து நிற்கும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடியே வரும். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு டவுட்டை வந்து கொடுக்கும். இந்த ஒரு வேலை எனக்கு சரியாக பொருந்துமா, இந்த ஒரு வேலையை நான் தேர்வு செய்தால் இது எனக்கு ஆரம்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கும், என்னால் இதனை கையாள முடியுமா, இது எவ்வளவு பெரிய வேலை என்று உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத கவலைகளும் ஆரம்பத்தில் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இது சரியான ஒரு சாய்ஸா, என்னுடைய வாழ்க்கையில இது நான் கரெக்டா இருக்குமா, இல்லை இந்த வேலை பிடிக்கவில்லை என்று நான் பின்னாடி திரும்பி வந்து விடுவேனா என்கிற மாதிரியான பல யோசனைகள், பல எண்ணங்கள், பல என்று உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்களே இந்த ஒரு வேலைக்கு போறேன் என்று கூறினால் கூட உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் உன்னால பார்க்க முடியாது, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு உங்களிடம் கூறுவார்கள். ஆனால் அவர்களுடைய மனதிற்குள் பொறாமை எண்ணம் ஒன்று நிச்சயமாக இருக்கும். இவனுக்கு எப்படி இந்த ஒரு வேலை கிடைக்கலாம், இவனுக்கு இந்த வேலை கிடைத்தால் சம்பளம் அதிகமாக இருக்கும், அடுத்து நம்மளை மதிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான பல எண்ணங்கள் அவர்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போதுமே உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க எப்போதுமே பயன்படுத்தி பாருங்கள். அது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்குங்க. எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணி வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். தெரிகிறதோ தெரியலையோ ஒரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது என்றால் அதனை நீங்கள் கைப்பற்றி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். போதுமான அளவுக்கு தன்னம்பிக்கையையும் உங்களுடைய வாழ்க்கையில உயர்த்தியும் கொடுக்குங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் போக போக வாழ்க்கை என்றால் என்ன என்று எல்லாத்தையும் நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பழக்கங்களும் நல்ல நல்ல உறவுகளும் உங்களை தேடி வந்து விடுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க அந்த ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தி பாருங்க. அதுதான் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்துல எடுக்கக்கூடிய இந்த ஒரு திசையானது இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு திசையாக இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தாங்க இருக்கும். ஆனா போக போக நீங்கள் எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உணர்ந்து அதுபடி நடந்தும் பாருங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய இன்று இதுக்கு முன்பு உங்களுடைய மனதில் எவ்வளவு விதமான நெகட்டிவான சில செயல்கள், சில எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட பழைய அனுபவங்கள், பழைய பாடங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்திருக்கும். வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி வாழ்ந்தால் நமக்கு மரியாதை என்பது கிடைக்கும் என்று எல்லாமே நீங்கள் புரிந்து கொண்டு இனிமே நடக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் இப்போது நீங்கள் இந்த ஒரு நேரத்துல மாற ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையை மாற்றிக்கொள்வீங்க. உங்களுடைய ஐடியாக்கள், உங்களுடைய கேள்விகள், மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே தீர்வு என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க கெட்ட விஷயத்துங்களை யோசிப்பதை இந்த ஒரு நேரத்துல நிறுத்த ஆரம்பிப்பீங்க. பாசிட்டிவாக நன்மைகளாக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இனிமே சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று சேர்ந்து முழுமையான ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் சிறியதாக இருந்தாலும் போக போக அது பொறுமையான ஒரு வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. நீங்க எடுத்த ஒரு ரிஸ்கான விஷயங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. ஒரு ரிஸ்கை நீங்க எடுக்க தயங்கிருப்பீங்க. அது ஆரம்பத்தில் உங்களுக்கு தைரியமான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் அதிலிருந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் அதனை நீங்கள் கேண்டில் பண்ண ஆரம்பித்துக் கொள்வீர்கள். நீங்கள் அந்த ஒரு திசையை இந்த ஒரு நேரத்தில் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எல்லாத்தையும் கேண்டில் பண்ணவும் ஆரம்பித்தும் கொள்வீங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு எல்லாமே பயமாகத்தாங்க இருக்கும். என்ன செய்வது, எது செய்தால் நன்மைகள் நடக்கும், இது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்குமா என்கிற மாதிரியான பல எண்ணங்கள் அங்கே இருக்கத்தாங்க செய்யும். எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய எதிர்காலமும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குங்க. இந்த எல்லா விதமான மாற்றங்களும் சேர்ந்து உங்களுடைய எதிர்காலத்தை ஒரு புதிய ஒரு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கும். முன்பு இருந்த எல்லா விதமான
பொறுமையான கேள்விகளுக்கும் இனிமே பதிலானது கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு இனிமே பதிலை தேட ஆரம்பிப்பீங்க. அது கிடைத்திருக்கும், இருந்தாலும் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றி என்பதை அனுபவிக்கவே முடியாது. எனவே முடிந்த அளவுக்கும் வாழ்க்கையில பொறுமையாக இருங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கான ஒரு வழியை தேடி உங்களால போக முடியுங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு தைரியமான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் அதிலிருந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் அதனை நீங்கள் கேண்டில் பண்ண ஆரம்பித்துக் கொள்வீர்கள். நீங்கள் அந்த ஒரு திசையை இந்த ஒரு நேரத்தில் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எல்லாத்தையும் கேண்டில் பண்ணவும் ஆரம்பித்தும் கொள்வீங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு எல்லாமே பயமாகத்தாங்க இருக்கும். என்ன செய்வது, எது செய்தால் நன்மைகள் நடக்கும், இது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்குமா என்கிற மாதிரியான பல எண்ணங்கள் அங்கே இருக்கத்தாங்க செய்யும். எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய எதிர்காலமும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குங்க. இந்த எல்லா விதமான மாற்றங்களும் சேர்ந்து உங்களுடைய எதிர்காலத்தை ஒரு புதிய ஒரு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கும். முன்பு இருந்த எல்லா விதமான பொறுமையான கேள்வி